நான் படித்த பாடபோத்தில் அறிவியல், புவியியல், வேதியியல் போல அரசியல் ஒரு வாழ்வு என்பதை என் அண்ணன் சீமானன் உங்களை உணர்த்தியிருக்கிறார். நான் என் அண்ணன் எல்லோரிடத்திலும் சொல்லியிருப்பார், ஜான் பெர்கில் எழுதிய உலக பொருளாதார ஒப்புதல் வாக்குமூலத்தை படிங்கள் என்று. எத்தனை பேர் படிக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. என் அண்ணன் சொன்ன பிறகு அதை நான் படித்தேன். அதன் படித்த பிறகு அரசியலில் என்னுடைய வேலைகளை விட்டுவிட்டு முழுமையாக அரசியலில் ஈடுபட ஆரம்பித்தேன். என் அன்பு சொந்தங்களே, அந்த புத்தகத்தை படித்துவிட்டு நான் உங்களுக்கு உணர்த்துகிறேன், அடுத்தது நம் வாழ்வாதாரம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது, நம் நிலங்களும் வளங்களும் பறி போகிறது என்று நீங்க உணர்ந்து எந்த கட்சிக்கு வாக்கு செலுத்த வேண்டும் என்று நீங்க முடிவு செய்து கொள்ளுங்கள். நம் தமிழ்நாட்டில் எண்ணற்ற வளங்கள், நீர்வளம், நிலவளம், காற்று வளம், கனிம வளம், மண் வளம், மறைவளம், மலை வளம், கடல் வளம், இத்தனை வளங்களை வைத்துக் கொண்டு நம்மளை பிச்செடுக்க வைத்தவர்களால் இந்த திமுக, அதிமுக அவர்கள். என் அன்பு சொந்தங்களே, ஒரு நாட்டில் விவசாயம் வாழுது வளருது என்றால் அந்த நாடு வாழ்கிறது வளர்கிறது. ஒரு நாட்டில் விவசாயம் அழிகிறது என்றால் அந்த நாடு சுடுகாடை நோக்கி போய் கொண்டிருக்கிறது என்று பொருள். என் அன்பு சொந்தங்களே, அந்த ஜான் பெர்கில் அவர்கள் மிகப்பெரிய கார்ப்பரேட்டின் கைகூலி. ஆனால் அந்த கார்ப்பரேட்டின் கைகூலியாக இருந்தவர் தன்னை விலகி வந்து ஒரு புத்தகத்தை எழுதுகிறார். அந்த புத்தகத்தில் அவர் சொல்கிறார், இந்தியாவில் மட்டுமல்ல உலக நாடுகளிலே அதிக வளங்களை கொண்ட நாடு தமிழ்நாடு. அந்த நாடு பெற்றிருக்கிற வளங்களை வைத்தே அந்த நாடு உலக நாடு வளர்ச்சிக்கு நாடாக வளர முடியும். ஆனால் அந்த நாட்டின் தலைவர்கள் யார்? இங்க இருக்கிற ஐயா ஸ்டாலின் அவர்கள், ஐயா அதிமுக எடப்பாடி அவர்கள், முன்னரே ஆண்ட கலைஞர் அவர்கள், அம்மை ஜெயலலிதா அவர்கள், அந்த நாட்டின் தலைவர்கள் அங்க இருக்க வளங்களையும் நிலங்களையும் அயல்நாட்டுக்காரர்கள் விட்டு விடுகிறார்கள், கார்ப்பரேட் நிர்வாகத்தில் விட்டு விடுகிறார்கள். அவர்கள் அந்த நிலத்துக்குள் மீத்தேன் எடுப்பது, ஈத்தேன் எடுப்பது, ஹைட்ரோகார்பன் எடுப்பது, நியூட்ரன் எடுப்பது, சாகலமல் என்ற பல நாசகார திட்டங்களை செய்து தமிழ்நாட்டை சுடுகாடாக்கி கொண்டிருக்கிறார் என்று எழுதலாம். நம்ம தமிழ்நாட்டை நோக்கி அதிகமாக எழுதலாம். ஒரு கட்டத்தில் அந்த நாட்டில் வாழும் மக்கள் அனைத்து வளங்களையும் இழந்து நீருக்கும் சோறுக்கும் எங்களிடம் கையெழுந்த நிலைமைக்கு தள்ளப்படுவார்கள் என்ற இப்பவே நீங்க பார்த்திருப்பீங்க. எரிவாயு அண்ணன் சொன்னப்ப நான் வந்து ஆட்டு சாணத்திலையும் மாட்டு சாணத்திலையும் குப்பையில இருந்து மீத்தேன் எடுப்ப ஈத்தேன் எடுப்ப சொன்னப்ப எல்லாம் சிரிச்சார்கள். ஆனால் இப்ப எவ்வளவு ஒருத்தர் போர் செஞ்சுட்டு இருக்க வீட்டில் அடுப்பேரியில என்ன காரணம்? ஏன்னா இங்க இருக்கிற வளங்களை நிலங்களை அவற்றை வித்துட்ட நீ கையெழுந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டு. அதனால அவன் சொல்றான் பாருங்க, ஒரு கட்டத்தில் அந்த நாட்டில் வாழும் அனைத்து நிலங்களும் இழந்து நீருக்கும் சோறுக்கும் எங்களிடம் கையெழுந்த நிலைமைக்கு தள்ளப்படுவார்கள். உதாரணத்துக்கு வெனிசுலா, நைஜீரியா, சோமாலியா போன்ற நாடுகளை குறிப்பிடுறான். என் அன்பு சொந்தங்களே, வெனிசுலா, நைஜீரியா போன்ற நாடுகள், சோமாலியா போன்ற நாடுகள் 1967 பசுமிறந்த நாடுகள். பசுமிறந்த நாடுகள் இன்று போய் பார்த்தீர்கள் மனிதனை அடிச்சு சாப்பிட்டு இருக்கான். காரணம் என்ன? இப்படிதான் வளர்ச்சி வளர்ச்சி என்று போய் மீத்தேன் எடுப்பது, ஈத்தேன் எடுப்பது என்ற பல நாசகர திட்டங்களை செய்து அந்த வளங்களை மேலும் அழித்து அந்த மக்களை பிச்சைக்கார நாடாக இன்னைக்கு ஆக்கிட்டான். வளைவுல நான் வேணா போய் சொல்ல, வளைவுல தட்டி பார்த்தீங்கன்னா மனிதோடு சட்டில கொதிச்சுக்கிட்டு இருக்கும். நீங்க பாருங்க, அதான் ஜான் பெர்கில் சொல்றான், அந்த மக்கள் வளங்களை இழந்து நீருக்கும் சோறுக்கும் மேல கைநிலைமைக்கு தள்ளப்படுவார்கள் என்றார். இதைதான் வைரமுத்தார்கள் 3ஆம் உலக போரே நீரையும் சோறு நோக்கி தான் என்று எழுதுறாரு. இது எதுல இருந்து ஆரம்பிக்குது நினைக்கிறீங்க? காவிரி நீர் மறுப்புல இருந்து ஆரம்பிக்குது. காவிரியில தண்ணி இருந்தா என்ன ஆகும்? ஏன் பொள்ளாச்சிலையும் கோவையில விளைஞ்சிட்டு தென்னை மரம் நெருக்கி தஞ்சைக்கு மாறிச்சு? காரணம் தெரியுமா? ஏன்னா நெல் விளையில. உங்களுக்கு தெரியுமா சொந்தங்களே, இது வரைக்கும் தஞ்சை மண்டலத்தில் 20,000 வேளாண் குடிமக்கள் விஷம் கொடுத்து இறந்து போகிறார்கள். 1,00,000க்கு மேற்பட்ட வேளாண் குடிமக்கள் விவசாய மக்கள் வெளியேறிவிட்டார்கள். விவசாயம் இல்லை என்று. காரணம் தண்ணி வரல. தண்ணி வரல. நமக்கு என்ன? நம்மளை பொறுத்தளவுக்கு என்ன? தஞ்சை மாவட்டத்தில், நாகை மாவட்டத்தில் வேளாண் குடிமக்கள் விஷம் கொடுத்து தற்கொலை செய்தி. பிரேக்கிங் நியூஸ் கூட வராது. பிரேக்கிங் நியூஸ் என்ன வரும்? விஜய் அடுத்த கட்டத்தில் அரசியல் என்ன செய்ய போகிறார், ரஜினி படத்தின் பெயர் என்ன, கமலஹாசன் படத்தின் பெயர் என்ன, இப்படிதான் பிரேக்கிங் நியூஸ். ஆனால் தஞ்சை மண்டலத்தில், நாகை மாவட்டத்தில் வேளாண் குடிமக்கள் விஷம் கொடுத்து தற்கொலை. நமக்கு